அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் சுவாசத்தின் மூலம் எவ்வாறு நோய்களை தீர்த்து கொள்ளலாம், இப்படி சுவாசத்தை மடமாற்றுறதன் மூலம் எப்படி நோய்களை தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒவ்வொரு தலைப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நாம் அடுத்த தலைப்பாக பார்க்க போகிறது ஆஸ்துமா, சேரகம், அதாவது காசநோய். இதெல்லாம் எப்படி சுவாசத்தை மாற்றுறதன் மூலம் எப்படி நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்படின்னு குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த நோய்களினால் அவஸ்தைப்படும் போது சுவாசமானது கரகரவென்று சப்தத்துடன் ஓடத் தொடங்கும் பொழுது சுவாச கதியை எந்த மூக்கில் கரகரவென்று சுவாசமானது ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த மூக்கில் அந்த சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அந்த நாசி துவாரத்தை உடனே பஞ்சு உருண்டையால் அடைத்து விடவும். சுவாச கதியை இப்படி மாற்றினால் 15 நிமிடங்களில் மூச்சு திணறலின் அவஸ்தை குறைந்துவிடும். முற்றிலுமாக குணமாக 1 மாத காலம் ஆகும். அடைத்த நாசி துவாரத்தை அப்படியே வைத்திருக்க வேண்டும். காசநோய் முற்றிய கட்டத்தில் கூட இப்படி சுவாச ஓட்டத்தை மாற்றிவிட்டால் இந்த நோய் 2 மாதங்களில் குணமடையும். ஓகேங்களா? இது அடுத்ததாக சொல்ல போகிறது என்னன்னா, சுவாசகதி எந்த மூச்சில் ஓடிட்டு இருக்கோ அதை மடைமாற்றம் செஞ்சு அதை பஞ்சால் அடைச்சிடணும். அப்படி நீங்கள் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கரகரங்கிற சத்தம் 1 மாதத்தில் அது சரியாகும் அப்படின்ட்டு இருக்காரு. இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்குறது தான், விளையாட்டாக முயற்சி செய்து பார்க்கணும். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணாதவங்க விட்டுருங்க. இந்த சில பேர் இதில் நம்பிக்கை இல்லாமலும் இருப்பாங்க, நம்பிக்கை உள்ளவங்களும் இருப்பாங்க. இதுலேயும் குணமாகுமான்னு நீங்கள் என்னென்னு அவங்கவுங்களோட ஒரு மன திருப்தியில் தான் இருக்குது. சரிங்களா? இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் ஒரு அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.